பெரியவா சரணம், சிவா பெரியவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரியவா சரணம். நான் வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவாள பத்தி அ என்னோட லிமிட்டெட் எக்ஸ்பீரியன்ஸ், பெரியவா எங்களுக்கு காமிச்ச பக்தி எல்லாம் பத்தி போடுறதா நான் சொல்லியிருந்தேன். ட்ரிப்ளிகேன் பெரியவாள பத்தி எல்லாரும் சொல்லுங்கோன்னு வேற சொல்லியிருந்தேன். பெரியவாள பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் ஆன்லைன்ல இருக்கு. பெரியவாளுக்கு இருந்த டைரக்ட் டிசைபிள்ஸ் எல்லாமும் நெறைய பேர் சொல்லியிருப்பா ட்ரிப்ளிகேன் பெரியவா பத்தி. நான் வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவாள நேரா தரிசனம் பண்ணது வந்து 1999 அப்பதான் ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்ளிகேன் பெரியவாள போய் தரிசனம் பண்ணுறதுக்கு அப்பா, அம்மா என்ன அழைச்சின்னு போயிருந்தா. அ ட்ரிப்ளிகேன் பெரியவா வந்து அ தெய்வ சாது லெவல்ல ரீச் பண்ணியிருக்கான்னு சிவா பெரியவா வந்து அப்பாவும் இன்னொரு பெரியவாளோட டிவோட்டி ஐ ஐ திங்க் சுந்தரகுமார் மாமா இருக்கறச்சே சிவா பெரியவா சொல்லியிருக்கா. ட்ரிப்ளிகேன் பெரியவா தெய்வ சாதுங்கிற லெவலுக்கு சிவா பெரியவா சொல்லியிருக்கா. அதே ரிவர்ஸ் ட்ரிப்ளிகேன் பெரியவா வந்து நம்ம சிவா பெரியவாள வந்து ஞானின்னு சொல்லியிருக்கா. அதாவது 11th லெவல் மகா ஞானின்னு சொல்லியிருக்கா. ஸோ ஒருத்தருக்கொருத்தர் தன்னை யாருன்னு தன்னோட இத இன்னொருத்தர ஐடென்டிஃபை பண்ணியிருக்கா. ஸோ அது ஒண்ணு. ட்ரிப்ளிகேன் பெரியவா வந்து அ அவ்ளோ சிம்பிள். நம்ம சிவா பெரியவா சிம்பிள் சிம்பிள் சொல்றோமோ, அதே மாரி ட்ரிப்ளிகேன் பெரியவாலும் ரொம்ப சிம்பிள். இதில என்னன்னா, நாங்கலாம் ரொம்ப அ ஆர்த்தடாக்ஸ் கிடையாது. ரொம்ப வந்து சான்ஸ்கிரிட்லாம் படிச்சது கிடையாது. பெரியவாள்ட்டயும், பெருமாள்ட்டயும் பக்தி உண்டு. எல்லா சிவன், விஷ்ணு அந்த இதெல்லாம் இல்லாம எல்லா பெருமாள், எல்லா கடவுள், எல்லா தெய்வங்கள்ட்டயும் பக்தி உண்டு. சின்ன வயசுலேருந்தே எங்க அம்மா, அப்பா எங்களுக்கா சொல்லிக் குடுத்துருக்கா. ஸோ ட்ரிப்ளிகேன் பெரியவாள்ட்ட போறச்சே, பக்தியோட தான் நாங்க போவோம். எங்களுக்கு தெரியும், இந்த மாரி ஸ்லோகம்லாம் சொல்ல தெரியுன்ட்டுலாம் நாங்க போனதே இல்ல. அந்த இடத்துல எப்படி பெரியவா எங்கள அக்செப்ட் பண்ணிட்டான்னே தெரியாது. ஏன்னா ட்ரிப்ளிகேன் பெரியவா வந்து அவ்ளோ படிச்ச பெரியவா. அ பெரியவா படுத்துன்ருப்பா. நாங்க உள்ள போறச்சே, அ சம்டைம்ஸ் விடுக்குன்னு எழுந்துன்ருவா. அ எழுந்துட்ட உடனே பக்கத்து தலைமாட்டுக்கிட்டேயே வந்து பாகவதம் புக்கு வச்சுன்ருப்பா. நம்ம போய் பக்கத்துல பெரியவாட்ட இருக்கிறச்சே, உடனே பாகவதத்துலேருந்து எடுத்து படிப்பா அங்க. அது நான் ரொம்ப சின்ன வயசுல போனேன். அப்போ எனக்கு 24 அவ்வளோதான் இருக்கும். அப்போ நான் நினைப்பேன், ஐயோ! பெரியவா இவ்ளோ வயசான பெரியவா ஏன் இப்படி படிக்கிறார்? அவ்வளோலாம் எனக்கு நாலேட்ஜ் இல்ல. இப்போ இப்போ எனக்கு புரியறது. பெரியவா தன்னோட லைஃப் அப்படியே அ அ பகவத் நாமத்துக்கு அப்படியே சப்மிட் பண்ணியிருந்திருக்கா. வர பீப்பிளுக்கு அனுக்கிரகத்த வாங்கி குடுத்துருக்கான்ட்டு இப்போ இப்போ புரியறது. அப்போலாம் புரியல. பெரியவா இந்த நாமம் சொல்ல சொல்லியிருக்கா, இந்த ஸ்லோகம் சொல்ல சொல்லியிருக்கான்னு அம்மா, அப்பாலாம் சொல்வா. அதெல்லாம் நாங்க சொல்லுவோம். பட் ஏன் பண்ணாங்கிறது இப்போ இப்போ அ சிவா பெரியவாளோட ஏணிப்படிகளில் மாந்தர்கள் படிக்கிறச்சே, அந்த தெய்வ சாது பத்தி படிக்கிறச்சே எனக்கு புரியறது. இன்னும் எனக்கு பெரியவா புரிய வைக்கணுன்ட்டு நான் எப்போதும் அம்மா சொல்வா. "உனக்கு இன்னும் பெரியவா புரிய வைப்பா. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணும்பா." பட் ஆனா, அந்த தெய்வ சாதுங்கிற லெவலுக்கு ட்ரிப்ளிகேன் பெரியவா வந்து 100% மேட்ச் பண்ணா. அவர பத்தி விஜேஆர் மாமான்ட்டு போட்டிருப்பாரு. அவர் ட்ரிப்ளிகேன் பெரியவாள பத்திலாம் வீடியோஸ் இருக்கு. ம் அது வந்து அந்த அந்த அத சுத்தி அ ட்ரிப்ளிகேன் பெரியவா வந்து தன்னை சுத்தி சந்நியாச நிலைக்கு வேணுங்கிற அத்தனை ஏழ்மையும் சுத்தி இருக்கும். அ ஆனா வந்து அவ்ளோ சிம்பிளா வரவா அத்தனை பேருக்கும் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுவா. ஒரு தடவ நாங்க வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவா கிட்ட போயிருக்கச்சே, அ பெரியவா என்ன சொன்னா, "அ வந்துட்டியா? இப்போ நரசிம்மர் வந்து கீழ புறப்பாடு பண்ண போறார். நீ வந்து ஓடு இங்கேருந்து போய் அ அ போய் போய் புறப்பாட சேவி" அப்படின்ட்டு எங்கள அனுப்பிச்சுட்டார் பெரியவா. அப்போ நான், அப்பா, அம்மா கிடுகிடுன்னு இறங்கி அந்த ரோட்ல போனோம். அவ்ளோ அழகான அ
பெருமாளோட தரிசனம் கிடைச்சது ட்ரிப்ளிகேனில். அப்போ அம்மா சொல்வா, அங்கே வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவாக்கு நரசிம்மர் சொல்லிட்டார், இவா 3 பேரையும் அனுப்பு, நான் அனுகிரகம் பண்ணணுன்ட்டு. இவர் வந்து என்னோட டிவோட்டீஸ்க்கு நீ அனுகிரகம் பண்ணுன்ட்டு நரசிம்மரை கேட்டுண்டு நமக்கு அவர் வந்து அனுகிரகம் பண்ணிட்டார். அதனால தான் நமக்கு கிடைச்சதுன்னு அம்மா இப்போவும் சொல்வா. அந்த தரிசனம் இன்னும் எங்கள் 3 பேருக்கு அப்படியே மனசில் இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிள் என்ன, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்து அவா வந்து நமக்காக பெருமாள்கிட்ட பேசி நமக்கு வாங்கி தராங்கிறது வந்து ரொம்ப அனுபவித்து என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் அப்பா, நாங்கள் அம்மா சைடெல்லாம் வந்து வைஷ்ணவா. ஸோ அதில் வந்து இந்த பரண்யாசம்ட்டு வாங்கிப்பா. எங்கள் அப்பாவோட மன்னி ரொம்ப அப்பாவோட கைடெல்லாம் பண்ணுவான். இந்த சுந்தரகாண்டம் படிங்கோ, எல்லா வெரி குட் கைடன்ஸ் கொடுப்பா. ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் நீங்கள் பரண்யாசம் வாங்கிக்கணுன்ட்டு எங்கள் பெரியம்மாக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கா. எங்கள் அப்பா ஏற்கனவே நம்ம சிவா பெரியவாட்ட சரணாகதி வாங்கியாச்சுன்னு, பெரியவா எனக்கு சரணாகதி கொடுங்கன்னு அந்த வீடியோ எல்லாமே போட்டிருப்பாப்பா. ஸோ வாங்கியாச்சு. ஸோ எங்கள் அப்பா சொல்லிட்டா, இல்லை மண்ணி எனக்கு பெரியவாள்கிட்ட நான் சரணாகதி வாங்கிட்டேன், எனக்கு வேறு எதுவும் இல்லை மண்ணி அப்படின்ட்டு சொல்லிட்டா. அப்போது வந்து நாங்கள் வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவாட்ட போனோம். அப்போது ட்ரிப்ளிகேன் பெரியவாட்ட போய் அப்பா சொன்னால், பெரியவா இந்த மாதிரி என் மன்னி சொன்னால், நான் வந்து பெரியவாட்ட சரணாகதி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கோ பெரியவான்ட்டு அப்பா ட்ரிப்ளிகேன் பெரியவாட்ட கேட்டா. அப்போது வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவாளுக்கு ஏதோ அங்கே ஒரு அர்ஜென்ட் ஒர்க் நடந்துருந்தது. நிறையா கீழே ஃபோனோ ஏதோ ஒரே ஃபோன் கால், ஒரே பரபரப்பு அந்த இடத்துல. அப்போது வந்து நான் அம்மா அப்பா உட்காந்துருந்தோம். நிறையா பெரியவாளை சுற்றி 2-3 பேர் டிவோட்டீஸ் தான் இருப்பா. அவள்லாம் ஏதோ அந்த பெரியவா என்ன ட்ரை பண்ணுறாலோ அதை பரபரப்பாக பண்ணின்னு இருந்தா. கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க், என்னென்ன டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது, யாரும் கேட்டுக்கல நாங்கள். அப்போது வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துன்னு இருக்குச்சே முன்னாடியே நாங்கள் அதை சொல்லிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் சைடில் உட்காந்துருந்தோம். அப்போது வந்து அந்த ப்ராப்ளமும் கிட்டத்தட்ட சால்வ் ஆகிடுது. அப்போது வந்து பெரியவா என்ன அப்பா அம்மா 3 பேரையும் கையை நீட்டி இப்படி காட்டி, ஜெகன் நீங்களும் உங்கள் குடும்பமும் சிவன் சார் அடிமைகள், சிவன் சார் தன் காலையே கொடுத்து உங்களை குணப்படுத்தியிருக்கார் அப்படின்ட்டு ட்ரிப்ளிகேன் பெரியவா அக்ராஸ் த ரூம் சொன்னான். அது இன்றைக்கும் எங்களுக்கு அப்பப்போ காதுலையே விழுந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னன்னா பெரியவாளுக்கு நாங்கள் வந்து அடிமைன்னு அவர் இப்போ எங்களுக்கு வந்து பட்டம் சூட்டிட்டா. ஸோ நாங்கள் எங்கள் அம்மா அப்பா அக்கா நாங்கள் எல்லாரும் சிவா பெரியவா அடிமைகள், ட்ரிப்ளிகேன் பெரியவாளுக்கும் அடிமைகள் தான். அது சொன்னதுலேருந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப இதுவாகிடுது. இவா 2 பேரும் ஒருத்தர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபிசிக்கலாக மீட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது. அவள்லாம் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டா, ஒருத்தர் யார் பண்ணா இன்னொருத்தர் என்ன பண்ணான்ட்டு. அந்த இடத்துல பெரியவா தெய்வ சாதுவாக இருந்து ஞானி என்ன பண்ணியிருக்காருன்ட்டு அவர் அக்ராஸ் த ரூம் சொன்னது எங்களுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. பெரியவாளும் சிவா பெரியவாளும் சொல்லியிருந்திருக்கா அப்பா கிட்ட, ஜெகன் நீ கீழே விழுந்ததும் என்னோட பாதி பலம் போயிடுது ஜெகன் அப்படின்னு பெரியவா சொல்லியிருந்திருக்கா. ஸோ சிவா பெரியவா வந்து அப்பாவுக்கு உயிரை கொடுத்து தன்னோட காலையே கொடுத்து எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்காங்கிறது எங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கும் ஒரு பெரிய ஃபீலிங் உண்டு. எங்களாலையும் பெரியவா எங்களுக்கு ப்ளெஸ் பண்ணியிருக்கான்ட்டு நாங்களும் அந்த நன்றி கடனோட லைஃப் லாங் இந்த லைஃப்பும் எனி ஃப்யூச்சர் லைஃப்பும் பெரியவாள்கிட்டையே நாங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எப்போதுமே வேண்டிப்போம். சிவா பெரியவா வந்து எங்களுக்கு அப்படி பண்ணியிருக்கா. எவ்வளோ சிம்பிளாக இருந்து எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பெரியவா பண்ணி காமிச்சிருக்கா எங்களுக்கு. அதை வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவா சொன்னது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். எப்போதும் அன்ஈஸியாக இருக்கிறச்சே நான் அந்த சீனை நினச்சிப்பேன். எப்படி பெரியவா எங்களை நாங்கள் அடிமைன்னு சொல்லிட்டா, அப்போ நாங்கள் அடிமைன்னா பெரியவா தானே பார்த்துக்கணும், 2 பெரியவாளும் தானே எங்களை பார்த்துக்கணும், மகா பெரியவாளும் சேர்த்து 3 பெரியவாளும் பார்த்துன்னு தான் ஆகணும். ஸோ எங்கே நாங்கள் அடிமையாக இருக்கணுமோ அந்த இடத்துல நாங்கள் அடிமையாக இருக்கோங்கிறது, கால் கீழே எங்களை வச்சுக்கணுன்ட்டு நாங்கள் எப்போதுமே ப்ரே பண்ணிப்போம். அப்புறம் வந்து
அம்மா கிட்ட வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவா சொல்வா, சித்ரா நீ வந்து ஜெகனுக்கு அவரைக்காயும் வெள்ளரிக்காயும் நீ சமையல் பண்ணி போடு, ரெண்டும் வந்து டயபெட்டிஸ்க்கும் கிட்னிக்கும் நல்லது, நீ வந்து ஜெகனுக்கு பண்ணி போடுன்னு ட்ரிப்ளிகேன் பெரியவா அம்மா கிட்ட சொல்லுவா அப்பாவுக்கு என்ன சமையல் பண்ணி போடணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பெரியவா வந்து இந்த நாம ஜபம் அதெல்லாம் மீறி எங்களோட வெல்ஃபேருக்காக பேசுகிறதெல்லாம் அந்த ஆறுதல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து கூட்டம் ஒன்றுமே இருக்காது ட்ரிப்ளிகேன் பெரியவாள்கிட்டையும். நாங்கள் மாடிக்கு போவோம், ட்ரிப்ளிகேன் பெரியவா படுத்துன்னு இருப்பா, இதை பண்ணுவா, நாங்கள் கேட்டுட்டு அப்படியே மன நிம்மதியோடு கீழே வருவோம். கீழே கிளம்புற டைம் ட்ரிப்ளிகேன் பெரியவாளோட ஃபேமிலி உள்ளேருந்து குங்குமம் கொடுப்பா, குங்குமம் எடுத்துன்னு வருவோம். ட்ரிப்ளிகேன் பெரியவா வந்து விபூதி மந்திரிச்சு கொடுப்பா, அதையும் நாங்கள் வாங்கிப்போம். அங்கே அவள் பெரியவாளோட டிவோட்டி, ட்ரிப்ளிகேன் பெரியவா டிவோட்டி இருப்பா, அவள் பொட்டலம் கட்டி தருவா, எடுத்துப்போம். அப்புறம் எனக்கு வந்து ஒரு தடவை ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணுறச்சே எனக்கு அம்மா சொன்னா, பெரியவா குழந்தைக்கு வந்து ஸ்லோகம் ஏதாவது சொல்லுங்க பெரியவான்ட்டு. ஸோ நான் போய் பெரியவாட்ட எப்படின்னு நின்னேன். எனக்கு வந்து பெரியவா அபராஜித பிங்காட்ச நமஸ்தே ராம பூஜிதா அதை வந்து சொல்லி கொடுத்தா பெரியவா, ரிப்பீட் பண்ண சொன்னால் ரிப்பீட் பண்ணேன். அதோட மீனிங்கும் பெரியவா எனக்கு சொல்லி கொடுத்து அந்த சீன் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்பலாம் எங்களுக்கு ஸ்லோகம் தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லி லைஃப் பூரா எங்களை வந்து பெரியவா தன்னோட கால் கீழே வச்சுன்னு இருக்கிறது எங்களுக்கு எப்போதுமே ரொம்ப கிரேட்ஃபுல். நாங்கள் இந்த கிரேட்ஃபுல்னஸ் தான் வரும் எங்களுக்கு. ஏன்னா வந்து காசு பணம்லாம் செலவழித்து போனாலும் அங்கே வந்து கிடைக்குமா இந்த மன நிம்மதி தெரியாது. பட் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரிப்ளிகேன் பெரியவாலும் சிவா பெரியவாலும் எங்களுக்கு எவ்வளோ சிம்பிள் மகான்கள் இவா ஞானி தெய்வ சாது மகான் எவ்வளோ எல்லா அனுகிரகமும் கையில் அப்படியே வச்சுருப்பா. வரவாளுக்கு அப்படியே எடுத்து கொடுக்குற அளவுக்கு அவளை பார்த்துட்டு எங்களால் வேறு எந்த படோடாபமும் எங்களால் அக்செப்டே பண்ண முடியாத அளவுக்கு வச்சுருக்கா. சிம்பிள் இஸ் ஆல்வேஸ் குட். அண்ட் இந்த மாதிரி பெரிய ஸ்தித்தியில் இருக்கிறவாள்லாம் தான் சிம்பிளாக இருப்பாள், ஒன்றுமே காமிச்சிக்க மாட்டா. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணணும், எப்போ பார் தெய்வங்களை காமிங்கோன்ட்டு. இந்த மாதிரி நிறையா தெய்வ சாது மகான்லாம் இருக்கணும் நம்ம ஊரில். அதை நம்மளுக்கும் பெரியவா காமிச்சு நமக்கும் அனுகிரகம் பண்ணணும். நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பெரியவா ட்ரிப்ளிகேன் பெரியவாளோட புக்கோட முன்னுரை உங்களுக்கு படிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து வெரி வேலிட் ட்ரிப்ளிகேன் பெரியவாளை பற்றி வெரி வேலிட் இன்ஃபர்மேஷன் அவளோட டிவோட்டீஸ் போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கா. நான் சொல்கிறதுக்கு பதிலாக அதை படிக்கிறதா இருக்கேன். நீங்கள் வந்து நான் படிக்கிறத கேளுங்க. ஸ்ரீ சத்குருபியோ நமக. முன்னுரை. வாழ்ந்து காட்டிய மகான் ஸ்ரீ கோவிந்த தாமோதர சுவாமிகள் 1930 to 2004. ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மகா சுவாமிகள் காட்டிய வழியில் அனாதியான நமது இந்து மதத்தின் தர்ம நெறியில் வழிநடந்து ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் நாராயணியம் மற்றும் பல கிரந்தங்களை தினமும் அனுஷ்டானம் செய்து அக்கொள்கைகளையே தமது ஜன்ம லாபமாக கருதி வாழ்ந்து காட்டியவரும் ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவாக்கினால் ஆசையுடனும் அன்புடனும் ஸ்ரீ ஆங்கரேய கல்யாணராம பாகவதர் பூர்வாசிரம நாமதேயம் என்று அழைக்கப்பட்ட மகான் ஸ்ரீ பார்த்தசாரதி கஷேத்திரமான சென்னை திருவல்லிக்கேணியிலேயே 50 வருஷங்கள் வாழ்ந்து வந்து பணம் கூட்டம் சேர்க்காமல் பகவானிடத்தில் வைராகியத்தை வேண்டி பெற்று முடிவில் 14/7/1992 அன்று சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றார். தீக்ஷநாமம் ஸ்ரீ ராமச்சந்திராஸ்ரய ஸ்ரீ கோவிந்த தாமோதர சுவாமிகள் என்று பக்தர்கள் மரியாதையுடன் குறிப்பிட்டு வந்தனர். 1973 முதல் 1991 வரை 19 வருஷங்கள் ஒவ்வொரு வருஷமும் கோகுலாஷ்டமி சமயத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மகா பெரியவாளின் உத்தரவுப்படி ஸ்ரீமத் பாகவத சப்தாக மூல பாராயணமும்
உபன்யாசமும் ஸ்ரீ மகா பெரியவாள் முன்னிலையில் செய்யும் பாக்கியத்தை ஸ்ரீ சுவாமிகள் பெற்றவர். ஸ்ரீமத் ராமாயண நவாக பாராயணம், ஸ்ரீமத் சுந்தரகாண்ட ஏக தின பாராயணம், ஸ்ரீமத் நாராயணிய பாராயணமும் ஸ்ரீ மகா பெரியவாள் சந்நிதியில் செய்திருக்கிறார். ஸ்ரீ சுவாமிகள் தன் வாழ்நாளில் உத்தேசமாக கீழ்கண்ட பாராயணங்கள் உபன்யாசங்கள் பகவத் கிருபையால் செய்திருக்கிறார். இதிலிருந்து அவருடைய பாராயண தபஸின் பெருமையை தெரிந்து கொள்ளலாம். நம்பர் 1, ஸ்ரீமத் பாகவத பாராயணம் 700 டைம்ஸ் பண்ணியிருக்கா. உபன்யாசங்கள் 200 டைம்ஸ். ரெண்டாவது, ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் 300 டைம்ஸ் பண்ணியிருக்கா. உபன்யாசங்கள் 60 டைம்ஸ் பண்ணியிருக்கா. தேர்டு, ஸ்ரீமத் சுந்தரகாண்ட பாராயணம் 3000 தடவை பண்ணியிருக்கா, 3000 டைம்ஸ். ஸ்ரீமத் நாராயணிய பாராயணங்கள் கணக்கில் அடங்காதது. மேற்கண்ட வகைகளில் பாதிக்கு மேல் குருவாயூர், காஞ்சிபுரம் போன்ற பல க்ஷேத்திரங்களிலும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில்களிலும் ஆத்மார்த்தமாக செய்ததும் 1963 முதல் 2000 ஆண்டு வரை ஸ்ரீ குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பகவத் தரிசனம், பகவத் சந்நிதியில் 100 தடவைக்கு மேல் ஸ்ரீமத் பாகவத சப்தாக பாராயணம், ஸ்ரீமத் நாராயணிய பாராயணம் நடந்ததும் குறிப்பிடத்தக்கது. படித்தவர், பாமரர், ஏழை, பணக்காரர் என்ற எந்த வேறுபாடுமின்றி தம்மிடம் வந்த அனைவருக்கும் இறைவன் பெயரால் ஆறுதல் அளிப்பார். சிவசிவா, ராம ராமா என்ற பகவானின் நாமாக்களை தனிமையில் இடையாறாது மனமுருகி ஜபித்து வந்தாலே பற்றுகள் ஒழிந்து பகவானை அடையலாம் என்று எளிமை வழியில் உயர்வடைய உபதேசித்து வந்தார். அநேக ஆப்தர்கள் ஹிருதயத்தில் பக்தி, ஸ்ரத்தை, அனுஷ்டானம் என்னும் தீபத்தை ஏற்றுவிடும் ஸ்ரீமத் பாகவத, ஸ்ரீமத் ராமாயண, ஸ்ரீமன் நாராயணிய பாராயணம் மற்றும் மகான்களால் அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரங்கள் பாராயணம் என்னும் சத்பிரவித்தியை ஏற்படுத்திவிட்டும் 1901-2004 சுபானுவருஷம் தை மாதம் 5ஆம் தேதி கிருஷ்ண திரியோதசி அன்று சித்தி அடைந்தார். அம்மகானின் அதிஷ்டானம் திருச்சி ஜில்லா, திருச்சி கரூர் மார்க்கத்தில் திருச்சியிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் பழூர் கிராம அக்ரஹாரத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த மகானின் அதிஷ்டானத்தில் மகாலிங்க மூர்த்தி பிரதிஷ்டை செய்து தினசரி பூஜை ஆராதனை செய்து வர ஏற்பாடு செய்துள்ளது. அவர் அனுதினமும் சுமார் 35 வருடங்கள் பூஜை செய்து வந்த ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஸ்ரீ காஞ்சி பெரியவாளின் பாதுகைகளும் இதே அதிஷ்டானத்தில் பிரதிஷ்டை செய்து தினசரி பூஜையும் நடந்து வருகிறது. ஸ்ரீ சுவாமிகள் பிரம்மீபூதராய் சித்தி அடைந்து அதிஷ்டானத்தில் சாநித்தியுடன் இருந்து வருகிறார். தற்காலத்தில் பொதுவாக ஜனங்கள் தாங்கள் கஷ்ட நிவர்த்திக்காகவும் தங்கள் இஷ்டம் கூடுவதற்காகவும் ஏதேனும் நல்ல காரியம் செய்ய ஆசைப்பட்டு சில பேர்கள் நாடும் பொழுது அவர்கள் அதிக பணச்செலவு உள்ளதாயும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடியதாயும் செய்ய சொல்கிறார்கள். ஸ்ரீ கோவிந்த தாமோதர சுவாமிகள் தன்னிடம் வருபவர்களிடம் பகவன் நாம மகிமையை பற்றி அடிக்கடி கீழ்கண்டவாறு எடுத்துச் சொல்லி மன நிம்மதியை கொடுத்து வந்தார். ஃபஸ்ட்டு சொல்வது, பாடும் பணியே பணியாய் அருள்வாய், பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் சொல்லியிருக்கிறார். பஞ்சகாலத்தில் அன்னதானம் செய்வது போல் கலியிலும் தர்ம காரியத்திற்கு பஞ்சம் ஏற்பட்டிருப்பதால் பகவன் நாம ஜபம், பாராயணம் போன்றவைகளை இடைவிடாது செய்வதுதான் உத்தமமான மார்க்கம்.
பகவன் நாமாவை எப்பொழுதும் எங்கும் சொல்லி வருபவனை பகவான் தன்னை சேர்ந்தவனாக நினைத்து கொண்டு அவனை எல்லா கோணத்திலும் காப்பாற்றுவது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் அஜாமி லவ் பாக்யானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் 2, பகவான் அவதார காலத்தில் எதெல்லாம் நடத்துகிறானோ அதையெல்லாம் செய்யும் சக்தி முழுவதும் தன் நாமத்தில் வைத்துள்ளார். அந்த நாம ஜபம் எங்கும் யாரும் செய்யலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சாஷ்டகம் அப்படின்ற புக்கில் இருக்குது. 3, ஈஸ்வர பக்தி ஏற்படுவதற்கும் விருத்தி அடைவதற்கும் ஈஸ்வர் அனுகிரகத்தை அடைந்து பேரானந்தத்தில் திளைத்துள்ள மகான்களின் முகத்திலிருந்து வெளிவந்துள்ள பக்தி அமிர்தத்தை பொழியும் ஸ்துதிகளின் பாராயணம் அருந்துணையாகும். திருப்பி படிக்கிறேன். ஈஸ்வர பக்தி ஏற்படுவதற்கும் விருத்தி அடைவதற்கும் ஈஸ்வர அனுகிரகத்தை அடைந்து பேரானந்தத்தில் திளைத்துள்ள மகான்களின் முகத்திலிருந்து வெளிவந்துள்ள பக்தி அமிர்தத்தை பொழியும் ஸ்துதிகளின் பாராயணம் அருந்துணையாகும். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாளின் அருள்வாக்கு அது. நம்பர் 4, ஸ்ரீ மகா பெரியவாளின் பூர்வாசிரம இளைய சகோதரரும் மகா ஞானியுமான ஸ்ரீ சிவன்சார் ஏணிப்படிகளின் மாந்தர்கள் என்ற அவருடைய புத்தகத்தில் கீழ்கண்டவாறு சொல்லியிருக்கிறார். நம்பர் 1, தெய்வ வழிபாட்டை தவிர மற்றவைகள் அனைத்தும் பயனற்றவை. நம்பர் 1, தெய்வ வழிபாட்டை தவிர மற்றவைகள் அனைத்தும் பயனற்றவை. நம்பர் 2, நாம் நற்குணங்களையும் நற்செயல்களையும் ஏற்று பகவானை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்பர் 2, நாம் நற்குணங்களையும் நற்செயல்களையும் ஏற்று பகவானை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்பர் 3, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தெய்வங்களை கடமையுடன் ஆராதிக்க வேண்டியதின் பொருட்டு தெய்வீக பெரியோர்களால் அருளப்பட்டவைகளாகும். நன்னடவடிக்கை, அடக்கம், நல்லறிவு போன்றவைகளை ஏற்றும் தூய்மையில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் பாராயணம் செய்ய வேண்டும். திருப்பி படிக்கிறேன். 3, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தெய்வங்களை கடமையுடன் ஆராதிக்க வேண்டியதின் பொருட்டு தெய்வீக பெரியோர்களால் அருளப்பட்டவைகளாகும். நன்னடவடிக்கை, அடக்கம், நல்லறிவு போன்றவைகளை ஏற்று தூய்மையில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் பாராயணம் செய்ய வேண்டும். ஸோ இது 3 பாட்டும் சிவா பெரிவாளோட ஏணிப்படிகளில் மாந்தர்கள்லேருந்து ட்ரிப்ளிகேன் பெரிவா எடுத்து எழுதியிருக்கா. ட்ரிப்ளிகேன் பெரிவாளோட பூஜையில் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு இருக்கும். பெரிவா எவ்ரிடே ஒரு ஃப்ளவர் போடணும்ன்ட்டு சொல்லியிருக்கா, ஒரு பூவாவது வைக்கணும் ஏணிப்படிகளில் மாந்தர்களில் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவைகளை மனதிற்கொண்டு ஸ்ரீ சுவாமிகள் அவ்வப்போது அவர் வாழ்நாளில் அருளிய உபதேசங்களை 47 வருடங்கள் சுவாமிகளுடன் கூடி இருந்து கைங்கரியம் செய்து வந்த திருவல்லிக்கேணி ஸ்ரீ வி ஜானகிராம் ஐயர் VJR அவர்களால் தொகுக்கப்பட்டு பக்த ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்ற நோக்கத்துடன் இந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரவர்கள் முடிந்தவரை நித்தியம் இடைவிடாமல் மகான்களின் வாக்கியங்களில் பூர்ண நம்பிக்கையுடன் நாம ஜபம் பாராயணம் செய்து வந்தால் நம் குருநாதரின் அனுகிரகத்தாலும் ஸ்ரீ குருவாயூரப்பனின் கிருபையாலும் சகல சேமங்களையும் பெற்று உலகியலில் உள்ள பற்று விலகி அருளிலையில் பற்று ஏற்படுவதால் மன நிம்மதியுடன் வாழ்க்கையை நடத்தி ஜன்மலாபத்தையும் அடையலாம். ஸ்ரீ கோவிந்த தாமோதர சுவாமிகள் ட்ரஸ்ட், சென்னை, மார்ச் 2014. இதுதான் பெரியவாளோட புக்கோட முன்னுரை. இந்த புக்கில் நிறைய நாம ஜபங்கள்லாம் இருக்குது. ஆன்லைனில் ஒரு வெர்ஷன் யாரோ அப்லோட் பண்ணியிருக்கா.
ஸோ நீங்கள் அதை எடுத்து பாருங்கோ. நானும் வந்து இந்த இதுலேருந்து இருக்கிற ஈஸி ஸ்லோகங்கள்லாம் எடுத்து நான் வந்து போடலாம். அதுக்கு பெரியவா வந்து வழிகாட்டணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் படிக்கிறேன். அது அவ்வளோ மன நிம்மதி கொடுக்கும். இவ்வளோ தானா, இது கூட பண்ணலாமே அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு பெரியவா எழுதியிருக்கா. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சுவாமிகளின் உபதேசங்கள். இக்கலியுகத்தில் பக்த ஜனங்கள் மனநிம்மதியுடன் சகல ஸ்ரேயஸ்களையும் அடைந்து க்ஷேமம் அடைந்தும் இருக்கும் பொருட்டு ஸ்ரீ சுவாமிகள் அவ்வப்போது அவரவர்கள் புத்தி சக்திக்கு உகுந்தவாறு அருளிய உபதேசங்களில் தொகுப்பு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறுவயதிலிருந்தே இவைகளை முடிந்த வரையில் தினமும் அனுஷ்டித்து வருவது நல்லது என்பார். பகவன் நாம மகிமை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கா. நான் ஒன்று தான் இன்றைக்கி போட போகிறேன். ஃபஸ்ட்டு ராம நாம ஜபம் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அல்லது 10 நிமிடங்கள் 10,000 தடவையாவது ஜபிக்கவும். எல்லா தெய்வங்களும் அதனால் நவக்கிரகங்களும் ராமநாம ஜபத்தில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றார்கள். பூமியில் உள்ள எல்லா காரியங்களையும் நடத்தி வைக்கும் ராமநாம ஜபம் 7 கோடி மந்திரங்களையும் வேதங்கள் எல்லாவற்றையும் கோடி தடவை ஜபித்த புண்ணியம் ராமநாம ஜபம் மூலம் கிடைக்கும். ஆகையால் தினமும் 1 மணி நேரம் ராமநாம ஜபம் செய்ய எல்லாம் கைகூடும். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா வை தினம் 21 தடவை சொல்லவும், 21 டைம்ஸ் சொல்லவும். கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகும். கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகும். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா 21 டைம்ஸ் சொல்லணும். ஸோ அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு நாம ஜபம். நானும் வந்து பாக்கியெல்லாம் எப்படி போடுறதுன்னு நான் பார்க்குறேன். பட் இதுதான் எங்களுக்கு வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவாளோட என்னோட பர்சனல் அனுபவம். பெரியவா வந்து அப்பா உடம்பு சரியில்லாத போது விபூதிலாம் தரித்து மந்திரிச்சு அமுச்சு சிவா பெரியவா வந்து அது அப்பாவோட தலைமாட்டிலெல்லாம் வைக்க சொல்லியிருந்திருக்கா. ஸோ தெய்வ சாதுங்கிற நிலைமைக்கு ட்ரிப்ளிகேன் பெரியவா அவ்வளோ பக்தி பண்ணி அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுலையும் ட்ரிப்ளிகேன் பெரியவா பண்ணால் எங்களுக்கு தெரிஞ்சு ட்ரிப்ளிகேன் பெரியவா மகான் நிலையெல்லாம் ரீச் பண்ணிட்டா. இப்போவும் பெரியவா ட்ரிப்ளிகேன் பெரியவா அந்த சாநியத்துடன் அந்த இதில் அதிஷ்டானத்தில் இருக்கான்னு பெரியவா புக்கில் எழுதியிருக்கு. என்னால் போனதே இல்லை. ஸோ அடுத்த தடவை நான் இந்தியாவை வச்சே எனக்கு பெரியவா அதுக்கு அனுகிரகம் பண்ணி என்னை அங்கே அழைச்சின்னு போகணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இதுதான். மகா பெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.